மலேசியாவில் கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 3 உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் இருவர் சீனாவைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் உள்நாட்டுக்காரர் என்றும் உள்துறை அமைச்சர் டவஸ்ரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் மக்களவையில் தெரிவித்தார். இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பிற்கு வேவு பார்த்த தனியார் புலனாய்வாளர் நிடாரா ஹாயு ஜைனால் எனும் மலேசிய பெண் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி கோலாலம்பூரில் ஒமார் அல் பைசி மற்றும் முகமது அல் ஹடாட் ஆகிய 2 பாலஸ்தீனர்கள் கடத்தப்பட்ட சம்பவத்தில் நிடாரா ஹாயுவுக்கு 1,00,000 வெள்ளி வழங்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது என்று சைஃபுடின் குறிப்பிட்டார். ஆம்லா எனப்படும் கள்ள பண பரிமாற்றம், பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பு மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் வாயிலான தடை சட்டத்தின் 4(1)B பிரிவின் கீழும் 1961ஆம் ஆண்டு கடத்தல் சட்டத்தின் 3வது பிரிவின் கீழும் அப்பெண் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. 50,000 வெள்ளி பிணை உறுதியில் கடந்த நவம்பர் மாதம் அவர் விடுவிக்கப்பட்டார். அவர் மீதான வழக்கு விசாரணை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. சீனாவை சேர்ந்த லீ லூரோங் மற்றும் ஜென் ஜூன்ஹாவோ ஆகியோர் இவ்வாண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். தற்காப்பு அமைச்சு மற்றும் போலீஸ் பயிற்சி மையம் ஆகிய பாதுகாப்பு கட்டுப்பாட்டு பகுதிகளின் வான்வெளியில் ட்ரோன்களை பறக்கவிட்ட குற்றத்துக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவ்விரு நபர்களும் 14.27 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு படப்பதிவு செய்துள்ளனர். 6,000க்கும் மேற்பட்ட புகைப்படங்களையும் அவர்கள் பதிவு செய்து வைத்திருந்தனர் என்று சைஃபுடின் கூறினார். முறையான அனுமதி பெறாமல் அதிகாரத்துவ தகவல்களை சேகரித்ததற்காக 1972ஆம் ஆண்டு அதிகாரத்துவ ரகசிய சட்டத்தின் 3A மற்றும் 4(1)வது பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அந்நபர்கள் சுங்கைபுலோ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீதான வழக்கு செப்டம்பர் 11ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது என்று சைஃபுடின் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.